அந்த நைட் சென்னையில எந்த ஒரு சத்தமும் மழையோட சத்தத்தை விட ஜெயிக்க முடியல. இடி மின்னலோட மழை ரொம்ப ஹெவியாவே பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வீக்லயே பொதுமக்கள் யாரும் வெளியவே வர முடியாத சிச்சுவேஷன். இவரோட பெயர் கார்த்திக். இவர் ஒரு சைபர் கிரைம் ஆபீசர். அந்த டைம்ல இவர் ஒரு பில்டிங்கை சந்தேகத்தோட வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயம் தெரியாது, ஆனா உண்மை எப்போதுமே அவரை துரத்துக்கிட்டே இருக்கும். பிளாக் 13 இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தே 3 பேர் காணாம போயிருந்தாங்க. அவங்களோட சிக்னல் கடைசியா இந்த பில்டிங்ல தான் முடிஞ்சிருந்தது. ஆனா இந்த பில்டிங்ல 13 ஃப்ளோர் இல்லன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சைபர் கிரைம் கார்த்திக் கொஞ்சம் கூட நம்பவே இல்ல. அங்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கார்த்திக் ஒவ்வொன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த லிப்டுக்குள்ள ஒரு ஆளு உள்ள போறது வெளியே வருது இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு கார்த்திக். அந்த பில்டிங்கோட பழைய ப்ளூ பிரிண்ட் பேப்பர் கார்த்திக் கண்டுபிடிக்கிறாரு. அதுல தெள்ள தெளிவா 13வது மாடி இருந்தது. ஆனா அதிகாரப்பூர்வ பதிவுல அது அழிக்கப்பட்டிருந்தது. அந்த இரவு கார்த்திக் தனியா அந்த லிப்டுக்குள்ள இருக்காரு. கார்த்திக் ஹிடன் பட்டன் செக்யூன்ஸை பிரஸ் பண்ண போது 13 ஃப்ளோர்ல லிப்ட் சடனா நின்னது. அந்த லிப்டோட டோரும் ஓபன் ஆச்சு. அவருக்கு நேரா முன்னாடி ஒரு இருண்ட அறையும் இருந்தது. மெல்ல அவர் உள்ள போய் பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி ரெட் லைட் மட்டும் பிளிக்கர் ஆகிக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள ரொம்பவும் சைலண்ட். அவர் நடந்து போற ஷூவோட சத்தம் மட்டும்தான் ரொம்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தது. அங்க ஒரு டோரும் திறந்திருந்தது. அவர் உள்ள போய் பார்த்தப்போ அந்த ரூம் ஃபுல்லா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஏதோ மனிதர்களோட முகம் பிளே ஆகிக்கிட்டு இருந்தது. அவங்கெல்லாம் தனிப்பட்ட தரவுகள், பிளாக்மெயில் மெசேஜ் அப்படின்னு கார்த்திக்கு தெளிவா புரிய வருது. இது பேய் கதையல்ல, இது மனிதர்களின் பயத்தை விற்று கொண்டிருக்கும் ஒரு குற்ற வலையமைப்பு. எல்லாமே அவருக்கு புரிய வர்ற அந்த நேரத்துல ஒரு முகம் தெரியாத மனிதன் பின்னால வந்து நிக்கிறான். சடன்லி அந்த உருவம் அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது You won't catch me. இறுதியா கார்த்திக்கும் பிடிக்கப்படுறாரு. அவர் ஒரு சேர்ல கட்டப்படவும் செய்யறாரு. கார்த்திக்கோட எதிரில இருந்தவன் தான் அந்த அபார்ட்மெண்டோட அசோசியேஷன் செக்ரட்டரி. வெளியில எங்கவும் ரொம்பவும் மரியாதையானவன், ஆனா உள்ள மத்தவங்க பயத்தை தொழிலாக மாற்றியவன். இந்த பில்டிங்ல 13வது மாடி யாருக்குமே தெரியாதுன்னு அவன் சிரிச்சான். ஆனா அதை கேட்ட கார்த்திக் ரொம்பவும் சைலண்டா இருந்தான். கார்த்திக் தன்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல ஜிபிஎஸ் டிராக்கிங் ஆல்ரெடி ஆக்டிவேஷன் செஞ்சு வச்சிருந்தாரு. அங்குள்ள லைட் திடீர்னு ஆஃப் ஆயிருது. எமர்ஜென்சி ரெட் க்ளவ் மட்டும். கார்த்திக் மெதுவா கையில கட்டப்பட்டிருந்த கயிறை கழட்டவும் செஞ்சாரு. திடீர்னு சர்வர்ல ஸ்பார்க் ஃபயர் ஆரம்பிக்குது. அங்க பல வருஷமா பூட்டப்பட்டிருந்த மற்ற மனிதர்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இறுதியா ஒரு கன் மட்டும் அவரை பாயிண்ட்ல நிப்பாட்டுது. தூரமா சைரன் சத்தம் கேட்கவும் செய்து. செக்ரட்டரி முகத்துல பேனிக். போலீஸ் வந்தோடனே அந்த டோட்டல் கேங்கை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. கடைசியா 13வது மாடி வெளிச்சத்துக்கு வரவும் செஞ்சது. நெக்ஸ்ட் மார்னிங் 13 ஃப்ளோர்ல விக்ரம் அமைதியா நின்றிருந்தாரு. கீழே நியூஸ் சேனல் அண்ட் மீடியாஸ் வேன். அந்த லிப்டோட டிஸ்பிளேல தெரிஞ்சது 13, அப்புறம் 14. அதை அவர் சரியாவே நோட் பண்ணிட்டாரு. சில கட்டிடங்களுக்கு மறைந்த மாடிகள் இருக்கும், ஆனா மனிதர்களின் மனசுக்குள் இருக்கும் நிழல்கள் தான் மிகவும் ஆபத்தானவை.